ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஒரு முறை தீர்த்த யாத்திரை சென்று கொண்டிருந்தார் நமது மகா பெரியவர். ஒரு கிராமத்தின் வழியாக சென்றபோது சுவாமிகளை வரவேற்க மக்கள் தங்களின் வீட்டு வாசலில் கோலமிட்டு விளக்கேற்றி வைத்தனர். அதை பார்த்து மகிழ்ந்த காஞ்சி மகா பெரியவர் ஒவ்வொரு வீட்டினருக்கும் ஆசியளிக்க தீர்மானித்தார். ஒவ்வொரு வீட்டினரும் பூக்கள், காய்கறிகள், பழங்கள், தானியங்களை அவருக்கு காணிக்கையாக கொடுத்தனர். அங்கு குடிசை வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டிற்கு சுவாமிகள் போய்விடக் கூடாது என சிலர் தடுக்க முயன்றனர். காரணம், காணிக்கை தர அவர்களிடம் ஏதும் இல்லை என்பதுதான். ஆனால் பக்திக்கு அன்புதானே முக்கியம். அந்த குடிசைக்கும் சென்றார் நமது மகா பெரியவர். தங்களை தேடி மகா பெரியவர் வந்திருக்கிறாரே என மகிழ்ந்த குடிசைவாசி, என்ன புண்ணியம் செய்தோமோ சுவாமி, நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. கொடுக்க என்னிடம் ஏதும் இல்லாவிட்டாலும் எங்க அம்மா சேர்த்து வைத்த பழைய செல்லாத காசுகள் உண்டியலில் இருக்கு. அந்த உண்டியலை காணிக்கையாக தருகிறேன். பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கணும் என அழுதார். சுவாமிகளின் பாதத்தில் வைத்துவிட்டு வணங்கினார். புன்னகைத்த சுவாமிகள் காசை கையில் எடுத்து, இது செல்லாத காசு இல்லையே, வெள்ளைக்காரன் காலத்து அசல் வெள்ளிக்காசு. இந்த ஊரிலேயே நீதான் அதிக காணிக்கை கொடுத்திருக்கிறாய் என ஆசையளித்தாராம். மகிழ்ச்சி அடைந்த பக்தர் மீண்டும் காலில் விழுந்தார். குடிசைக்குள் போகக்கூடாது என சுவாமிகளை தடுக்க முயன்றவர்கள் வாயடைத்து நின்றனர். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.